மூன்றாவது கண் எபிசோடு 1. சென்னை இரவு 11:45. நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள உயர்ந்த அபார்ட்மெண்ட் ஒன்றில் 13வது மாடியில் இருக்கும் ஒரு பிளாட். ஒரு மோசமான அமைதி. வீதியில் இருந்து நேராக 3வது மாடியில் மட்டுமே ஒரு லைட் எரிகிறது. திடீரென்று தடாக் ஒரு சத்தம். அந்த அபார்ட்மெண்ட் அறையின் கதவு சிறிது திறந்து கிடக்கிறது. உள்ளே இருந்தால் மட்டும் புரியும். அங்கே ஒரு கொடூர கொலை நடந்திருக்கிறது. செவ்விதமாக அமைந்துள்ள சோபாவின் அருகே ஒரு மனிதன் சடலமாக கிடக்கிறான். அவனது கண்கள் திறந்து இருந்தபடியே இரத்தக்கரைகள் நிறைந்த மேஜையை நோக்கி உள்ளது. மேஜையின் மீது வெறும் ஒரு காகிதம். மூன்றாவது கண் உன்னை பார்க்கிறது. அடுத்த 20 நிமிடங்களில் ஆசிஸ் IPS கார் முழு வேகத்தில் அந்த இடத்திற்கு வந்தடைகிறது. ஆசிஸ் ஒரு குற்றவியல் விசாரணை அதிகாரி. அவருடைய பார்வை கடுமையானது, ஆனால் உள்ளூர்ந்து புத்திசாலித்தனத்தோடு ஒளிர்கிறது. அவனுடன் 2 அதிகாரிகள் உள்ளனர், முரளி மற்றும் ரமேஷ். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் திடுக்கிடும் நிலை. முரளி, சார், இது திட்டமிட்ட கொலையாக இருக்கணும். எதுவும் திருட்டுப்படல. அப்படி என்றால் திருட்டு கொலையாய் இருக்க முடியாது என்று கூறுகிறான். ஆசிஸ் மேஜையின் மீது இருக்கும் அந்த காகிதத்தை கவனமாக எடுக்கிறார். அவருடைய கண்கள் அதிலேயே பதிகின்றன. ஆசிஸ், மூன்றாவது கண். யார் இந்த கொலையாளி? இது ஒரு அடையாளமா, இல்லை ஒரு எச்சரிக்கையா? திடீரென்று அருகில் ஒரு சத்தம். அதிகாரிகள் எல்லோரும் எதிர்பாராத விதமாக தங்கள் கவனத்தை அந்த வழியாக திருப்புகிறார்கள். அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்து வீட்டில் வசிப்பவரான பிரியா உள்ளே வருகிறாள். அவளுடைய முகத்தில் பயம் தென்படுகிறது. ஆசிஸ், நீங்கள் யார்? எதற்கு பயந்து போயிருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். பிரியா, நேற்று இரவு ஒரு அடையாளம் தெரியாத ஆள் இந்த வீட்டிற்குள் வந்ததை பார்த்தேன். ஆனால் நான் நன்றாக பார்க்கவில்லை. அவர் முகம் முழுக்க ஒரு கருமையான துணியால் மூடப்பட்டிருந்தது என்றாள். ஆசிஸ், அவருடைய உயரம், உடல் அமைப்பு ஏதேனும் குறிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறான். பிரியா, அவருடைய கண்கள் மட்டும் வெறும் இருளாக இருந்தது. அவை எதையோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது என்றால். ஆசிஸ் அவரது கண்களை ஒவ்வொரு விவரமாக ஆராய்கிறார். அவர் புரிந்து கொண்டார். இது சாதாரண கொலை அல்ல. இதற்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியா அல்லது மனோநிலை கேள்விக்குள்ளாக்கும் ஆளுமை இருக்கலாம் என்று. மரணம் அடைந்த நபரின் பெயர் ஆதவன், ஒரு வழக்கறிஞர். முரளி, சார், ஆதவன் கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? ஆசிஸ் எந்த பதிலும் சொல்லாமல் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அப்போது உருகும் மெழுகுவர்த்தி ஒளியில் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிக்கிறார். கிடைக்கமாட்டாக சரிந்து கிடக்கும் ஒரு கை. ஆனால் அது ஒரு குறியீடு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆதவன் இதற்கு முன் ஒரு சமிக்கையை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய விரல்கள் 3ஐ காட்டுகின்றன. விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. ஆனால் காவல்துறை இது சாதாரண நபர் கொல்லப்பட்ட வழக்கு அல்ல என்பதை உணர்ந்துவிட்டது. இது மிகப்பெரிய சூழ்ச்சியின் தொடக்கம். ஆசிஸ், இந்த கொலையை மட்டும் இல்லை, இது தொடக்கம்தான். மூன்றாவது கண் யார்? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த இரவு முழுவதும் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்க மர்மங்கள் இன்னும் நீளத்திற்கு போக தொடங்குகின்றன. தொடரும். எபிசோடு 2. இருண்ட விழிகள். ஆதவனின் மரணம், புதிர்களின் தொடக்கம். சென்னையில் நடுத்தர பகுதியில் அமைந்திருந்த அந்த அபார்ட்மெண்ட் ஒரு மர்ம கொலையால் கதறி கொண்டிருந்தது. ஆசிஸ் IPS இன்னும் ஆதவனின் சடலத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது விரல்கள் 3 என்பதை குறிக்கிறது மாதிரி இருந்தது. முரளி, சார், ஏன் இவர் 3 விரல்களை மட்டும் காட்டுகிறார்? இது ஏதாவது குறியீட்டா? ஆசிஸ், நிச்சயமாக மரணத்திற்குள் மறைக்கப்பட்ட ஒரு தகவல் இது. ஆதவன் யாரோ ஒருவரை எச்சரிக்க முயன்றிருக்கிறார். மூன்றாவது கண் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, அது என்ன? இது இவருடைய கண்? ஆசிஸ் அந்த குறிப்பு தாளை பார்த்து கொண்டிருந்தார். அதில் the third eye is watching என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு சிறிய கோணத்தில் மட்டும்
மட்டுமே இரத்தக்கரை இருந்தது. அதை நோக்கி அவர் ஆழமாக சிந்தித்தார். ஆசிஸ், இது ஒரு எச்சரிக்கை. கொலை வெறியாளர் யாரோ ஒருவருக்கு எச்சரிக்கை சொல்கிறார். ஆனால் எதற்காக? ஆசிஸ் ஐபிஎஸ் ஆதவனின் அடையாளங்களை மேலும் ஆய்வு செய்ய துவங்கினார். ஆதவன் புகழ்பெற்ற வழக்கறிஞர். சில வருடங்களாக பல முக்கியமான வழக்குகளை நடத்தியுள்ளார். அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை போலீசாரின் கவனத்திற்கு வந்தன. 2 வாரங்களுக்கு முன்பு ஆதவன் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்திற்கு எதிராக ஒரு வழக்கை எடுத்துக் கொண்டிருந்தார். 3 நாட்களுக்கு முன்பு அவருக்கு மர்மமான முறையில் மிரட்டல் ஏதும் வந்ததா என்று போலீசார் அவரது நண்பர்களை விசாரிக்க தொடங்கினர். முக்கியமான சந்தேக நபர்கள், சில முக்கிய அரசியல் தலைவர்கள், அண்டர்வேல்டு தொடர்புடையவர்கள் மற்றும் சில சட்டவிரோத நிறுவனங்கள். ஆசிஸ், நாம் ஆதவனின் அண்மைய வழக்குகளை ஆராய வேண்டும். அவன் எந்த வழக்கை கையாளி கொண்டிருந்தாரோ அதில்தான் இந்த கொலைக்கான காரணம் இருக்கலாம். அந்த இரவு பக்கத்து வீட்டு பெண்மணி பிரியா மீண்டும் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டாள். ஆசிஸ், நீங்கள் கூறினபடி உங்களால் அந்த நபரை சரியாக பார்க்க முடியவில்லையா என்று கேட்கிறார். பிரியா, ஆமாம் ஐயா, அவர் முழுக்க ஒரு கருமையான துணியால் மூடப்பட்டிருந்தார். ஆனால் ஆசிஸ், ஆமாம் சொல்லுங்கள். பிரியா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. அவர் நடந்த விதம், அது ஒரு சாதாரணமான மனிதன் நடை போல இல்லை. முரளி, அதற்கு என்ன அர்த்தம்? பிரியா, அவர் கடுமையான நடை போடவில்லை, ஆனால் மிகவும் அமைதியாக பேய் போன்று நகர்ந்து சென்றார். அவருக்கு ஏதோ ஒரு கோண மாற்றம் இருந்தது. அவர் இடது காலை இழுத்து நடந்தது போல இருந்தது என்றால் ஆசிஸ் உடனே எதையோ புரிந்து கொண்டவர். இடது காலை ஒரு உடல் உறுப்பு பிழை இருக்குமோ? ஒரு புதுமையான துப்புக்கொள். இரவு முழுவதும் காவல்துறையினர் ஆதவனின் தொடர்புகளை ஆராய்ந்து சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடித்தனர். ஆதவனின் தொலைபேசி வரலாற்றில் ஒரு பெயர் மீதம் இருந்தது. எஸ். முரளி சார், இது யாருடைய பெயர் என்று தெரியவில்லை. ஆனால் கடந்த 15 நாட்களில் ஆதவன் எப்போதும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். ஆசிஸ், இந்த எண்ணை யாருக்கு சொந்தம் என்று உடனடியாக கண்டுபிடியுங்கள் என்று கூறினான். அந்த எண் மீது காவல்துறை ஒரு கண்காணிப்பு வைத்தது. சில மணி நேரங்களுக்குள் அந்த எண் ஒரு பழைய ரியல் எஸ்டேட் முதலாளியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது தெரிந்தது. அது சத்தியம். அடுத்த நாள் காலை ஆசிஸ் ஐபிஎஸ் நேராக சத்தியத்தை சந்திக்க செல்கிறார். ஒரு பழைய வீடு. கட்டிடம் காலியாக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான விசாரணை இடமாக இருக்கலாம் என்று அவருக்கு தோன்றியது. ஆசிஸ், சத்தியம், நீ யாருடன் பேச இருக்க முடியாது. நீ ஆதவனுக்கு கடைசி தொடர்பான நபர். அந்த வீட்டின் உள்ளே முழு இருளாக இருந்தது. ஆனால் ஆசிஸ் உள்ளே நுழைந்ததும் திடீரென ஒரு குறும்பொறி ஒளிந்தது. அதில் ஒரு குரல், நீங்கள் ஆதவனை நம்பியிருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே யார் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. 3வது கண் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆசிஸ் உடனே தன் திருட்டை விசாரணை உள்ளுணர்வை மூளையில் ஓட்டினார். முரளி சார், இது ஒரு விளம்பரம் இல்லை, இது நேரடி எச்சரிக்கை என்றார். அந்த ஒளி முடிந்தவுடன் அங்கே இருந்த ஒரு அறைக்குள் ஒரு கடிதம் கிடைத்தது. இது இன்னும் தொடக்கம். இருட்டின் வழி காண்பதற்கு 3வது கண் தேவைப்படும். ஆசிஸ் திடுக்கிட்டார். இது சாதாரண வழக்காக இருக்க முடியாது. இது மிகப்பெரிய சூழ்ச்சி. கதை தொடரும். எபிசோட் 3, நிழல்களின் நகரம். இருட்டில் மறைந்த முகம். ஆசிஸ் ஐபிஎஸ் தனது அலுவலகத்தில் ஒரு ஆழமான சிந்தனையில் அமர்ந்து இருந்தார். 3வது கண் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளிப்பதிவு அவருக்கு ஒரு புதிய மர்மத்தை கிளப்பியது. இது ஒரு சாதாரண கொலையா அல்லது இது ஒரு பெரிய சூழ்ச்சியின் ஒரு பகுதியா? அவரது முன் மேசையில் ஆதவனின் வழக்குகளின் பட்டியல் இருந்தது.
ஒவ்வொரு வழக்கிற்கும் பின்னாலும் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு புரியவில்லை. மூன்றாவது கண் யார்? அந்த நேரத்தில் அவருடைய உதவியாளர் முரளி ஒரு தகவலுடன் உள்ளே வந்தான். முரளி, சார், ஆதவனின் இறுதி பேச்சை ஆய்வு செய்யும் போது அவர் இருப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு கடைசி அழைப்பு வந்திருக்கிறது. ஆசிஸ், யாரிடம் இருந்து? முரளி, அந்த எண்ணை நாம் கண்காணித்தோம். அது ரியல் எஸ்டேட் முதலாளி சத்யம் என்பவருடையது என்று சொன்னார். ஆசிஸ் உடனே எழுந்து நின்றார். சத்யம் மீண்டும் இந்த வழக்கில் தொடர்புடையவனா என்றார். ஆசிஸ், முரளி மற்றும் இன்னும் சில காவல்துறையினர் நேராக சத்தியத்தின் வீட்டிற்கு சென்றனர். அது ஒரு பழைய மூடப்பட்ட பங்களாவாக இருந்தது. அதன் கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே யாரோ இருப்பதற்கான அடையாளங்கள் இருந்தன. ஆசிஸ், சத்யம், கதவை திறவுங்கள் என்று கூறினான். இது காவல்துறையின் உத்தரவு என்றான். 10 நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. பின்னர் கதவு மெல்ல திறக்கப்பட்டது. சத்யம், 50 வயது, மெலிந்த முகம், கண்களில் ஏதோ மர்மம். சத்யம், ஐயா, என்ன விஷயம் என்று சொன்னான். ஆசிஸ், நீங்கள் ஆதவனுடன் கடைசி முறையாக பேசியிருக்கிறீர்கள். என்ன பேசினீர்கள் என்றான். சத்யம் நிமிடம் தாமதித்து பின்னர் அவர் மெதுவாக பேசினார். சத்யம், நான் உதவ முடியாது ஐயா, ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். நிழல்களின் நகரம். ஆசிஸ் குழப்பம் அடைந்தார். நிழல்களின் நகரம், இது ஒரு இடமா அல்லது ஒரு குறியீட்டா? சத்யத்தின் வீட்டை முழுவதுமாக சோதிக்க காவல்துறையினர் முயன்றனர். ஆனால் அவர் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார். ஆனால் வீட்டின் ஒரு மூலைப்பக்க அறையில் ஒரு பழைய அலமாரியில் சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்தன. அந்த ஆவணங்களில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் பெயர்கள் இருந்தன. முக்கியமாக அவற்றின் தி தேர்ட் ஐ என்ற பெயர் ஒரு பலகையில் சிறப்பாக எழுதப்பட்டிருந்தது. ஆசிஸ், இந்த ஆவணங்களை ஆதவனின் கொலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த போது ஆசிஸ் மற்றும் அவரது குழுவிற்கு ஒரு உண்மை தெரிந்தது. நிழல்களின் நகரம் என்பது ஒரு இரகசிய அமைப்பின் குறியீட்டு பெயர். அந்த இரவு ஆசிஸ் தன் அலுவலகத்தில் இருந்தார். அந்த ஆவணங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவரது தொலைபேசி முழங்கியது. ஆசிஸ் அழைப்பை இணைத்தார். ஆனால் எதிரே இருந்து எந்த குரலும் இல்லை. அப்புறம் ஒரு அழுத்தமான குரல் கேட்டது. முட்டாள் வெடிப்பு கேட்டதா? நீங்கள் உண்மையை தேடுகிறீர்கள், ஆனால் உண்மையை அறிந்தால் உயிரோடு இருக்க முடியாது. ஆசிஸ் எதற்கும் பதறாமல் கூறினார், நான் இந்த வழக்கை முடிக்காமல் நின்றுவிட மாட்டேன். அந்த அழைப்பு முடிந்தது. ஆனால் அது ஆசிஸ் ஐபிஎஸ்க்கு இன்னும் அதிகமான சந்தேகங்களை எழுப்பியது. அடுத்த நாள் ஆசிஸ் தனது குழுவுடன் சேர்ந்து நிழல்களின் நகரம் என்பதற்கான மறைமுகமான தொடர்புகளை ஆய்வு செய்ய தொடங்கினார். அவர்கள் கண்டுபிடித்த தகவல்களால் அதிர்ச்சி அடைந்தார். நிழல்களின் நகரம் என்பது சென்னையின் சில முக்கியமான தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் சட்டவிரோத தொழில்கள் செய்யப்படும் ஒரு புலி நகரம். முரளி, சார், இதற்கு பின்னால் இருக்கும் தலைவன் யார்? ஆசிஸ் மெதுவாக ஆனால் உறுதியாக கூறினார். மூன்றாவது கண். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.